ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:04. என்னோடய ஈவினிங் vlog எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னோடய சின்ன தங்கம் தூங்கிட்டுருக்காங்க. ஒரு டீயோடு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டீ குடித்த கேப்பில் நம்மளோட ப்ரௌனி ஒர்க் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டாப்பிங்ஸ் ஒயிட் சாக்லேட் போட்டு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அதை நான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தேன். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அது ஏன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் மட்டும் ஒயிட் சாக்லேட் போட்டு ஒட்டிஜியில் வச்சாச்சு. சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அழகாக அந்த ப்ரௌனீஸை கட் பண்ணி நம்ம 4 பீஸாக போட்டு தனித்தனி பீசஸாக நமக்கு கிடைச்ச ஆர்டர் இது. இது என்னோடய குட்டி கசின் அவங்க ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி கேட்ட ஆர்டர் இது. சூப்பராக நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சின்ன பசங்கன்னு சொல்கிறதுனால நான் நிறையவே சாக்லேட் டாப்பிங்ஸாக போட்டு ரேட்லாம் சும்மா கொஞ்சம் ரீசனபிளாக தான் நான் கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஆனால் நான் சாக்லேட்ஸ் ஒரு 2 பீஸ் சைஸில் நான் போடாமல் வச்சுருக்கேன். அது ஏன்னா எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி எனக்கு டாப்பிங்ஸ் சாக்லேட் மேலே போட்டதை விட போடாத ப்ளெயின் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். அது யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், ஆர்டர் கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சாக்லேட் போட்டதை விட சாக்லேட் போடாத ப்ளெயினாக அந்த ஃபட்ஜியாக இருக்கிற ப்ரௌனி க்ரிங்கிள் டாப்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நான் 4 பேக்கிங்கும் முடித்ததுக்கப்புறமா என்னோடய குட்டி தங்கம் எழுந்துட்டாங்க. அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கே தெரியுது, அழுகுறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:52 ஆகிடுச்சு, 1 hour. ஸோ ஃபைனலி என்னோடய ப்ரௌனியை நான் குட்டி பைட்டாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கும் ப்ரௌனி வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோ.